மத்திய அரசின் ஜிஎஸ்டியால் தொழில்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டதாகவும், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். 7ஆம் நாளான நேற்று நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட உதகையில் பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த மக்களிடையே நீலகிரி தொகுதி வேட்பாளர் திரு ராமசாமிக்கு ஆதரவாக பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து மேட்டுப்பாளையத்திற்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு கழக தொண்டர்கள், இளைஞர்கள், பெண்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த பொதுமக்களிடையே எழுச்சி உரையாற்றிய திரு டிடிவி தினகரன், மத்தியில் யார் ஆட்சி அமைத்தாலும் திமுக கூட்டணி சேர தயாராக இருப்பதாக விமர்சித்தார். இதனைத் தொடர்ந்து காரமடை மற்றும் பெரியநாயக்கன்பாளையத்தில் கழக வேட்பாளர்கள் டாக்டர் எம் ராமசாமி, திரு அப்பாதுரை ஆகியோரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்டுகள் கேரளாவில் ராகுல் காந்திக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தியுள்ள நிலையில் எப்படி அவரை பிரதமராக ஏற்பார்கள் என அப்போது அவர் கேள்வி எழுப்பினார். இதனையடுத்து கழக வேட்பாளர் திரு அப்பாதுரையை ஆதரித்து துடியலூரில் பேசிய திரு டிடிவி தினகரன், பாஜகவும் காங்கிரசும் தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சித்து வந்ததால் மாநிலத்தின் நலன்களை மீட்டெடுக்க பரிசு பெட்டகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து கவுண்டம்பாளையத்தில் திரண்டிருந்த மக்களிடையே பேசிய திரு டிடிவி தினகரன், மத்திய அரசின் ஜிஎஸ்டியால் தொழில்துறை கடுமையாக பாதிக்கப்பட்டு விட்டதாகவும், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார். வெங்கடாபுரம், வடவள்ளி ஆகிய பகுதிகளில் காத்திருந்த ஆயிரக்கணக்கான மக்களிடையே பேசிய திரு டிடிவி தினகரன், மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் தன்னைத்தான் எதிரியாக கருதி செயல்பட்டு வருவதாகவும், சின்னம் அளிப்பதை தடுக்க முயற்சித்தது முதல் கழகத்தின் செயல்பாடுகளை முடக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். செல்வபுரம் பகுதியில் பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதி கழக வேட்பாளர் திரு முத்துக்குமாரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி அம்மா கட்டிக்காத்த கட்சியையும் ஆட்சியையும் பாரதிய ஜனதா கட்சியிடம் அடகு வைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். நமது சொத்து சுகத்தை, வீட்டு வாசலை அடகு வைத்து பார்த்திருக்கின்றோம், நகைகளை அடகு வைத்து பார்த்திருக்கின்றோம். ஆனால் ஒரு கட்சியையே டெல்லியிடம் அடகு வைத்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். தமிழகத்தின் ஆட்சியையே மோடியிடம் அடகு வைத்தவர்கள் இன்றைக்கு இங்கே முதலமைச்சராகவும் நிழல் முதலமைச்சர்களாகவும் இன்றைக்கு இங்கே இருக்கிறார்கள். மக்களை பணம் கொடுத்து வாங்கிவிடலாம் என்று அவர்கள் இருமாப்போடு இந்த தேர்தலிலே தமிழகம் வெறுக்கின்ற மோடியை கூட்டணியிலே சேர்த்துக் கொண்டு தமிழகத்திற்கு துரோகம் செய்கின்ற விதமாக நடந்து கொண்டிருப்பவர்கள், தொண்டர்களுக்கு துரோகம் செய்கின்ற விதமாக நடந்து கொண்டிருப்பவர்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்கின்ற விதமாக நடந்து கொண்டிருப்பவர்கள், அம்மாவிற்கு இது அம்மாவின் ஆட்சி, அம்மாவின் ஆட்சி என்று நூற்றுக்கு 300 முறை சொல்லி நம்மை ஏமாற்றுபவர்கள், இதே தெய்வம் அம்மா அவர்களுக்கே துரோகம் செய்கின்ற விதமாக அம்மா அவர்களால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட கட்சிகளுடன் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். மோடி ஆட்சியில பொருளாதார கொள்கைகள் மற்றும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு மூலம் இன்றைக்கு நமது தொழில்கள் எல்லாம் நசுவிட்டு இருக்கின்றன. அம்மா அவர்கள் ஜிஎஸ்டி வேண்டாம் என்று மோடியுடன் மத்திய அரசாங்கத்துடன் அது தமிழகத்திற்கு வேண்டாம், வேறு மாநிலத்திற்கு வேணால் வைத்துக் கொள்ளுங்கள் என்று போராடினார்கள். ஆனால் அம்மா அவர்கள் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டதால் நம்மை விட்டு அவர் பிரிந்த காரணத்தினால் இன்றைக்கு அவர் அந்த திட்டங்கள் எல்லாம் ஜிஎஸ்டியை தமிழ்நாட்டிலே அமல்படுத்தி இருக்கிறார்கள். இதையெல்லாம் மாற்றியமைத்து தமிழ்நாட்டிலே விவசாயமும் தொழில் வளமும் பெறுகிற, தமிழ்நாட்டிலே வாழ்கின்ற இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெறுகிற, அனைவரின் நலனும் பாதுகாக்கின்ற விதமாக நாம் தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கின்ற அனைத்தையும் நிறைவேற்றி தருவதற்கு நல்லதொரு வாய்ப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இன்றைக்கு இயக்கப்படுகின்ற இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவளிக்கின்ற விதமாக உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் முத்துக்குமார் அவர்களுக்கு நாம் அம்மாவின் ஆசையோடு உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி பெற்றிருக்கின்ற
நமது பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை வருகின்றோடு கேட்டுக்கொள்கின்றேன். உக்கடம் பகுதியில் கோவை மக்களவை தொகுதி கழக வேட்பாளர் திரு அப்பாதுரையை ஆதரித்து பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த பொதுமக்களிடையே பேசிய அவர், நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்ந்து வந்துள்ள சட்டமன்ற இடைத்தேர்தலில் துரோக ஆட்சிக்கு மக்கள் முடிவு கட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து ஆத்துப்பாலம் பகுதியில் பொள்ளாச்சி மக்களவை தொகுதி கழகம் வேட்பாளர் திரு முத்துக்குமாரை ஆதரித்து பேசிய திரு டிடிவி தினகரன், தமிழகத்தில் விவசாயத்தை பாதிக்கும் திட்டங்களை செயல்படுத்தும் மத்திய மாநில அரசுகளை எதிர்த்து போராடும் மக்களை தீவிரவாதிகள் போல் பாவித்து ஆட்சியாளர்கள் கைது செய்வதாக குற்றம் சாட்டினார். அம்மா அவர்கள் இருந்தவரை மோடி ஆட்சியால் தமிழகத்தில் வாலாட்ட முடியாமல் அவர்கள் நினைத்த திட்டங்களை எல்லாம் மற்ற மாநிலங்களிலே அவர்கள் அவற்றை நடைமுறைப்படுத்தினாலும் தமிழ்நாட்டிலே நடைமுறைப்படுத்த மக்களுக்கு எதிரான திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியாமல் அம்மா அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். அம்மா என்கின்ற அந்த மாபெரும் ஆளுமை இன்றைக்கு நம்மோடு இல்லை என்கிற காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சி இங்கே உள்ள முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் தங்கள் கைப்பாவைகளாக்கி இவர்களும் தங்கள் மனைவிலே கனம் இருப்பதால் தாங்கள் எங்கே சிறைச்சாலைகளுக்கு சென்று விடுமோ என்கிற பயத்திலே தாங்களும் தங்கள் குடும்பமும் நன்றாக இருந்தால் போதும் என்று தமிழ்நாட்டு மக்களின் நலனை எல்லாம் இன்றைக்கு அவர்கள் அடகு வைத்து விட்டார்கள். இன்றைக்கு தமிழகத்தின் நலன்கள் எல்லாம் காற்றிலே பறக்கின்றன. நீட் தேர்வாக இருந்தாலும் சரி, விவசாயிகளை பாதிக்கின்ற எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, மக்கள் எதிர்த்து போராடினால் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அவர்களை சதிகாரர்கள், அவர்களை தீவிரவாதிகள் என்று சொல்லி கைது செய்கின்ற அளவுக்கு அரசாங்கம் சென்று கொண்டிருக்கின்றது. அதுபோல நம்மிடையே மத பிரிவினை உருவாக்க பார்த்து நம்மை ஜாதியை சொல்லி மதத்தை சொல்லி பிரித்து மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. அதற்கு தமிழகத்தில் ஆட்சி செய்கின்ற இந்த பழனிசாமி கம்பெனியும் அதற்கு ஒத்துப்போகின்றது. மக்களாகிய நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்கப் போகிறார்கள். அது மதச்சார்பற்ற ஒருவராகத்தான் இருப்பார். பிஜேபியை வீழ்த்த நீங்கள் யாருடனும் எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாத அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பதுதான் நல்லதாக இருக்கும். தொடர்ந்து போத்தனூரில் பிரச்சாரம் செய்த திரு டிடிவி தினகரன் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு மக்கள் வாக்களித்து கழக வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார்.